வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஜிக்கல் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கடிகார சம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, இல்லை குரூப் 1 இருந்தாலும் சரி. ஆக்சுவலாக இந்த கடிகார கணக்கை நம்ம மொத்தமாக ஒரே வீடியோவில் முடிக்க போகிறோங்க. ஏன்னா அந்த கடிகாரத்தில் மொத்தம் ஒரு 8 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த 8 டைப்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெளியே போக வாய்ப்பே கிடையாது. அந்த 8 டைப் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட கோணம், எதிர்கோணம், செங்கோணம், மேற்பொருந்துறது, நேர்கோட்டில் எதிரெதிரே அமைகிறது, சிறிய முள் அமைக்கக்கூடிய கோணம் என்ன, பெரிய முள் அமைக்கக்கூடிய கோணம் என்ன, அப்புறம் நேரம் மாறுபடாது. இந்த மாதிரி 8 டைப்ஸ் தான் இருக்குது. இந்த 8 டைப்ஸுமே ஐயோ 8 டைப்ஸா அப்படின்னு சொல்லி யாரும் வந்து பயப்பட வேண்டாம். எல்லாமே சிம்பிள் தான். நம்ம டெய்லியும் பார்க்கக்கூடிய கடிகாரம் தாங்க இது. ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சிட்டீங்கனாலே போதுமானது. கடிகாரத்தில் மொத்தம் எத்தனை வரைக்கும் இருக்கும்? 12லேருந்து அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா திருப்பி 12லேயே முடிஞ்சிடும். ஓகேங்களா? இதுவே ரயில்வே டைமாக இருந்தால் உங்களுக்கு 24 வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் கேட்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கடிகாரத்தை வச்சு தான் கேட்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம இதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட கோணம். ஆக்சுவலாக இடைப்பட்ட கோணம் அப்படிங்கிறது இப்போது 2:45 மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மணிமுள், நிமிடமுள், முதல் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மணிமுள்னா என்ன, நிமிடமுள்னா என்ன அப்படிங்கிறத முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கணக்குக்கு வரேன். கீழே வாங்க. இங்கே பாருங்கள், மணிமுள் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக இருக்குங்க. கடிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 முள் காட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து இதுதான் கடிகாரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போது இதுதாங்க மணிமுள் சின்னதாக இருக்கிறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறது வந்து நிமிட முள்ளுங்க. இது கூடவே இன்னொரு குட்டி முள் ஒன்று இருக்குங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்க வினாடி முள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மணியை காட்டும், இது நிமிடத்தை காட்டும், இது வினாடியை காட்டுங்க. இதில் இந்த மணிமுள் அப்படிங்கிறது எங்கே நிற்கிதோ அதுதாங்க நம்ம டைம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைம் எப்படி காட்டும் அப்படின்னா இந்த பெரிய முள் வந்து ஆக்சுவலாக 12ல் நிற்கணும். பெரிய முள் 12ல் நிற்கிறப்போ இப்போ ரெண்டு கிட்ட சின்ன முள் இருந்துச்சுன்னா 2 மணின்னு சொல்லுவோம். இதே சின்ன முள் வந்து 1 கிட்ட இருந்துச்சுன்னா 1 மணின்னு சொல்லுவோம். இதே 3 கிட்ட இருந்துச்சுன்னா 3 மணின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பெரிய முள்ள நம்ம கான்ஸ்டண்டாக 12லே இருக்கும். இதுவே சின்ன முள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி நகர தான் என்ன சொல்லுவோம், நம்ம டைமை சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ இதை முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மணிமுள் அப்படிங்கிறது சின்னதாக இருக்கிறது, நிமிடமுள் அப்படிங்கிறது பெருசாக இருக்கிறதுங்க. சரி, இப்போ இந்த மணிமுள்ள ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு டிகிரி சொல்லுவாங்க. அது என்ன டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு 5 டிகிரிங்க, 30 நிமிஷத்துக்கு 15 டிகிரி, 1 ஹவருக்கு 30 டிகிரி, 12 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வரும். ஆக்சுவலாக 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி வருது இந்த மணிமுள், சின்ன முள். அதாவது இப்போ சின்ன முள் வந்து 1 மணின்னு இருக்குங்களா வச்சுக்கோங்களேன். இப்போ 1 to 2 மணி நகர்ந்ததுக்கு மணிமுள்ளுக்கான இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 30 டிகிரி தான் வரும். ஏன்னா 1 மணி to 2 மணிங்கிறது 1 ஹவர் தான். ஸோ 1 ஹவர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 30 டிகிரி. இதுவே 2 to 3 இல்லாட்டி 1 to 3 இப்படி கேட்குறான்னு வைங்க. 1 to 3 இதில் வந்து மணிமுள்ளுடைய இடைப்பட்ட கோணம் என்ன, மணிமுள் நகர்ந்திருக்கக்கூடிய அந்த கோணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1 to 3ங்கிறது ஸோ 2, 3. ஸோ 2 மணி நேரம் வந்து நகர்ந்திருக்கு. ஸோ 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 60 டிகிரி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதே மாதிரி 1 மணிலேருந்து உங்களுக்கு 4 மணி, 1 மணிலேருந்து 5 மணி மணிமுள் நகர்ந்த கோணத்தை காணுங்க இப்படி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 30 டிகிரி நீங்கள் கூட்டிகிட்டே வரணும். ஓகேங்களா? இப்போது 1 to 5ன்னு கேட்குறாங்க வைங்க. 1 to 2க்கு ஒரு 30 டிகிரி, 2 to 3க்கு ஒரு 30 டிகிரி, இதே மாதிரி 4 to 5க்கு ஒரு 30 டிகிரி. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 90 டிகிரி. கரெக்ட். இதே மாதிரி தான் நிமிடமுள். இப்போது 1 நிமிஷத்துக்கு 6 டிகிரின்ற மாதிரி நகரும், 10 நிமிஷத்துக்கு 60 டிகிரி, 30 நிமிஷத்துக்கு 180 டிகிரி, 1 மணி நேரத்துக்கு 360 டிகிரி. இது ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக. ஸோ வந்து எத்தனை நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி காட்டுது, எத்தனை நிமிஷன்றதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மைண்டில் வச்சுக்கணும். இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிஞ்சால் மனப்படம் கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டிகிரி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். எவ்வளோ கோணம் நகருது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ நம்ம டேரெக்டாக 8 டைப்ஸுக்கு போயிடலாம். முதல் டைப் பாருங்கள், இடைப்பட்ட கோணம். 2:45 மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஈஸியாக டேரெக்டாக இப்போ செய்யவும் பாருங்கள். இப்போ 2ங்கிறது மணி. இந்த 2 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 5ஆல் பெருக்கணும். பெருக்கினீங்க அப்படின்னா 10ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த 45 அப்படியே விளையாட்டை இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு 2த்தையும் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 35 அப்படின்னு சொல்லி வரும். இதை நீங்கள் அப்படியே 6ஆல் பெருக்கணும். அதே மாதிரி இந்த 45 அப்படிங்கிறத × 1/2ஆல் பெருக்கணும். பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா இது ஒரு 180, 30, இது ஒரு 30. ஸோ கூட்டினீங்கன்னா 210 அப்படின்னு சொல்லி வரும். இது உங்களுக்கு என்ன வரும்னா 2 4 2 4 2 10. ஸோ 22.5 அப்படின்னு சொல்லி வரும். இப்படி வந்துச்சு. இதில் வந்து முதல் நம்பர் 2ஆம் நம்பர் இது வந்துட்டு ஒப்பிட்டு பார்க்கணும். இதில் முதல் நம்பர் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கழிக்கணும். இதே பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கூட்டணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நம்பர் சின்னதாக தான் இருக்குது. ஸோ இதை கழிக்கணும். 210லேருந்து 22.5 போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 187.5 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஸோ இடைப்பட்ட கோணம் என்னன்னா 187.5 டிகிரி அப்படிங்கிறதா உங்களுக்கு வந்து ஆன்சர். அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எதிர்கோணம். ஸோ இதே கொஸ்டின் உங்களுக்கு எதிர்கோணம்னு கேட்பாங்க.
2:45 மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் எதிர்கோணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, அதுல இருந்து 360 டிகிரியிலிருந்து இந்த இடைப்பட்ட கோணத்தை நீங்கள் கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 360 டிகிரி மைனஸ் 187.5 இதை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 172.5 டிகிரி தான் உங்களுக்கு எதிர்கோணத்துடைய ஆன்சர். ஸோ இடைப்பட்ட கோணத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களால் எதிர்கோணத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே எளிமையாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த டாபிக் செங்கோணம். செங்கோணம் அப்படின்னா நமக்கு தெரியும், செங்கோணம்ங்கிறது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ 90 டிகிரி எப்போ ஏற்படுத்துதோ அதான் செங்கோணம். ஸோ ஒரு கடிகாரத்து முள்ள எப்போ செங்கோணத்தை ஏற்படுத்தும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு காமன் நேரம் மாதிரி செங்கோணத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு இப்போ 3 to 4 மணி எடுத்துக்கோங்க. 3 to 4 மணியில் எப்போ செங்கோணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா உங்களுக்கு 3 மணிங்கிறதும் செங்கோணம் தான். 3:30 அதில் வந்து 3:30 அப்படிங்கிறதும் உங்களுக்கு என்ன செங்கோணம் தான் வரும். உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இப்படி இருக்கு, இதாங்க 3 மணி அப்படிங்கிறது இதுதான். ஸோ 1 2 3 இதில் 5 10 15. ஸோ இந்த 15 நிமிஷம் தான் உங்களுக்கு வந்து செங்கோணத்தை ஏற்படுத்தும். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் 5 நிமிஷத்துக்கு 30 டிகிரி அப்படின்றது தெரியும். ஸோ 10 நிமிஷத்துக்கு 60 டிகிரி, 15 நிமிஷத்துக்கு 90 டிகிரி. ஸோ இதுதான் இந்த 90 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி ஒரு முள் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் செங்கோணம். இதுதான் உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ 3 to 4 மணி எப்போ செங்கோணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 3:30 அப்படிங்கிறது ஒரு டைமாக இருக்கும். 3 மணியும் வரும், 3:30 வரும். இதுவே ஸ்பெசிஃபிக்காக 3 to 4 எப்போ செங்கோணத்தை ஏற்படுத்தும்னு கேட்பாங்க. ஸோ 3 to 4 அப்படின்னா நமக்கு தெரியும் 3:30 மணி அப்படிங்கிறது தான் வந்து செங்கோணம் அப்படிங்கிறது. ஆனால் கொஞ்சம் தள்ளி போகும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ 3:30 அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது 3:30 அப்படிங்கிற எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 30 நிமிஷத்தை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம 12/11 அப்படிங்கிறதால வகுக்கணும். இப்போ 30 வகுத்தோம் அப்படின்னா இப்போது இந்த 30க்குள்ளே எத்தனை 11 இருக்குது அப்படின்றத பாருங்கள். 2 11 இருக்குது கரெக்டுங்களா? ஏன்னா 2 11 22, 3 11 33 போயிடுது. ஸோ 2 11 இருக்குது. ஸோ அந்த 2 அப்படியே இந்த 30 கூட்டிக்கங்க. கூட்டிங்கன்னா 32. சரி, இப்போ 2 11 22, இந்த 30 மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 8 இருக்குது. ஓகேங்களா? அப்படியே 8/11. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 3 மணி நேரம் 32 நிமிஷம் 8/11 வினாடி அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ நமக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? 3 to 4க்குள்ள எப்போ செங்கோணத்தை அமைக்கும் கேட்டிருந்தாங்க. அது எப்போ செங்கோணத்தை அமைக்கும்னா 3 மணி நேரம் 32 நிமிஷம் 8/11 வினாடியில் செங்கோணத்தை அமைக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் எளிமையாக வகுக்க முடியும். இல்லாட்டி டிவைட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக போகும் 12/11 வச்சு. ஏன்னா அடுத்தடுத்த கடிகார சம்மில் இது ரொம்பவே முக்கியம், எப்படி நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் மேற்பொருந்தல் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மேற்பொருந்துறது அப்படிங்கிறதும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். உதாரணத்துக்கு இப்போது 2 to 3 மணி பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் எப்போது ஒன்றை மேற்பொருந்தும் இருக்கும், இல்லாட்டி ஒன்றை எப்போது தொட்டு செல்லும் அப்படின்னு கேட்பாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நடத்திருக்கிறோம். ஒன்றை தொட்டு செல்றது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்றுக்கு ஒன்று ஒன்றா இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ 1 மணி 5 நிமிஷம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும். 12 இதான் 1 அப்படின்னா சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்றா ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி 2:10 அப்படின்னா சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்படி இருக்கும்? சின்ன முள் இப்படி இருக்கும், பெரிய முள் இப்படி இருக்கும். இவ்வளோதான். ஸோ சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் மேலே இருந்துச்சுன்னா அதுதான் மேற்பொருந்தி நிற்கிறது, அல்லது ஒன்றை தொட்டு சொல்லுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ கேள்வி என்ன கேட்பாங்க? 2 to 3 சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்போது மேற்பொருந்தி நிற்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் என்ன? 2:10. சில நேரங்களில் நேரடியாக 2:10 ஆன்சராக இருக்கலாம். ஆனால் அதை விட முக்கியமாக 2:10 இல்லாமையும் இருக்கும். ஏன்னா 2:10ன்றது அக்யூரேட்டாக வராது உங்களுக்கு. 10ல் சில நேரம் தாண்டி செல்லும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் இதே மெத்தடை நீங்கள் பயன்படுத்தணும். 12/11 இந்த 10ன்றதை டிவைட் பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள் எத்தனை 11 இருக்குது? 10ல் 11 கிடையாது. ஸோ இந்த மணி நேரத்தில் என்ன பண்ணணும்னா டேரெக்டாக அப்படியே எடுத்துக்கணும். 10/11 2 மணி நேரம் 10 நிமிஷம் 10/11 வினாடி. இதில் தான் வந்து என்ன நடக்கும்? பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் மேற்பொருந்தி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சம சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு இப்போது 3 to 4 மணி 3 to 4 மணிக்குள்ள பெரிய முள்ளும் சின்ன முள்ளும், அதாவது மணி முள்ளும் நிமிட முள்ளும் எப்போது மேற்பொருந்தி நிற்கும், இல்லை ஒன்றை தொட்டு செல்லும், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இப்படி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? 3:15 3:15 தான் பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஒரே நேரத்தில் ஒன்றா நிற்கும். சரிங்களா? 3:15 அப்படின்னா இப்போது 15 அப்படிங்கிறத என்ன பண்ணலாம்? 12/11 × 15 எப்படின்னு போட்டுக்கிட்டு இதில் எத்தனை 11 இருக்குது? ஒரே ஒரு 11 இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ ஒரு 11 இருக்குது. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. 15ல் 11 போச்சுன்னா 4. ஸோ இந்த 1 அப்படி இதில் கூட்டிக்கங்க 16. மிச்சம் இருக்கிற 4 மேலே போட்டுக்கோங்க /11. ஸோ நமக்கு தெரியும் 3 மணி நேரம் 16 நிமிஷம் 4/11 வினாடி. இதில் தாங்க பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஒன்றை தொட்டு செல்லும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் உங்களுக்கு. 5 to 6 எப்போ பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஒன்றா நிற்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் வேலை நம்ம. இது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா
நேர்கோட்டில், அதாவது பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் எப்போது நேர்கோட்டில் அமையும் சொல்லி கேட்பாங்க, இல்லாட்டி ஒன்றுக்கொன்று எதிரே அமையும் சொல்லி கேட்பாங்க. நேர்கோடு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து 180 டிகிரி இருக்கணும். அது என்னங்க 180 டிகிரி? உதாரணத்துக்கு இப்போ ஒரு மணி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7. இப்போ இதுதான் நடுவில் இருக்கிறது. ஸோ இதுக்கு இது கிடைப்பட்ட கோணத்தை பாருங்களேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 25 30 நிமிஷம் இருக்குது. அரை மணி நேரம் இருக்குதுங்களா? நமக்கு தெரியும், என்ன தெரியும், 10 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி? 60 டிகிரி. இங்கே எத்தனை நிமிஷம் இருக்குது? 30 நிமிஷம் இருக்குது. அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு 60 டிகிரி அப்படின்னா 30 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி? 180 டிகிரி. இங்கே பிடிச்சிருக்கோமா? 180 டிகிரி. ஸோ இதுவே நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க? நேர்கோட்டில் அமையும், ஒன்றுக்கொன்று எதிரே அமையும். ஒன்றுக்கொன்று எதிரே அமையும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 180 டிகிரி கோணத்தை எப்போது ஏற்படுத்தும், இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? இதே கொஸ்டின் தான் இதுவும். 180 டிகிரி எப்போது கோணத்தை ஏற்படுத்தும்னாலும் இதே தான் ஆன்சர். ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஒரு மணிங்கிறது 1:35 அப்பதான் என்னது? ஒன்றுக்கொன்று எதிரே அமையும், ஒன்றுக்கொன்று நேர்கோட்டில் அமையும், அல்லது 180 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும். மூணுமே ஒரே கொஸ்டின் தாங்க. அதாவது 1 to 2 மணிக்குள்ள எப்போது பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரே அமையும், அல்லது 180 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும். இப்படி என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் என்னதான் உங்களுக்கு? இந்த 1:35 தான். ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன்ல 1:35 இருக்காது. உங்களுக்கு 1:36.11 வினாடி இப்படி இருக்கும். ஸோ இந்த 35 நமக்கு தெரியும் எப்படி இப்போ வினாடியெல்லாம் மாத்துறது, நிமிஷமா கூட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி? 12/11 × 35. இதில் எத்தனை 11 இருக்குது? 3 11 இருக்குது. எவ்வளோ மிச்சம்? 3 11 போச்சுன்னா 33ல் 35ல் 33 போச்சுன்னா 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 35ல் கூட்டிக்கங்க, 38. மிச்சம் இருக்கிறது 2. ஸோ 2/11. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 1 மணி நேரம் 38 நிமிஷம் 2/11 வினாடி. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு நேர்கோட்டில் அமைவுன்றதுக்கான ஆன்சர் இதுதான். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ 3 to 4 மணிக்குள்ள, அதே மாதிரி 5 to 6 மணிக்குள்ள, இந்த மாதிரி அடுத்த கொஸ்டின் கேட்டே போகலாம். சரி, 3 to 4 மணின்னு கேட்டிருக்காங்க. 3 to 4 மணில எப்போது பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரே அமையும், அல்லது 180 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த கடிகாரத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1:35 அப்படின்னா என்னது நமக்கு? 1 to 2 மணியா? அடுத்து 2 மணி வந்துட்டீங்கன்னா 2:40ங்க. 1:35 2:40 3:45 4:50 5:55 6 மணியே தான். ஓகேங்களா? இதுதாங்க நேர் எதிரே அமையக்கூடியது. ஓகேங்களா? ஒன்றுக்கொன்று நேர் எதிரே அமையக்கூடியது அப்படிங்கிறது. இப்போ நம்ம 1:35 கவசம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது 3 to 4 மணி தான். அப்படின்னா 3 என்ன வரும்? 1:35 2:40 3:45 தான் ஆன்சர். ஸோ நமக்கு 45ன்றது டேரக்டா ஆப்ஷன்ல இருக்காது, தள்ளி தான் வந்திருக்கும் ஆன்சர். அப்புறம் 12/11 × 45. எத்தனை 11 இருக்குது? 4 11 இருக்குது. மிச்சம் 1. ஸோ 4 கூட்டிக்கங்க, 49 1/11. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 3 மணி நேரம் 49 நிமிஷம் 1/11 வினாடி. ஸோ இதுதான் எதுக்கான ஆன்சரு? இந்த நேர்கோட்டில் அமையும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சரு. ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். அப்போ நான் இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்னன்னா 9 to 10ங்க. 9 to 10 எப்போது 180 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும்? இதை நீங்க என்ன பண்ணுங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சிறிய முள் கோணம், அதாவது மணிமுள்ளால் உருவாகக்கூடிய கோணத்தை பற்றி கேட்குறாங்க. இதை நம்ம வந்து வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே ஆக்சுவலாக சொல்லிட்டோம். என்ன அப்படின்னா இப்போ காலையில் ஒரு 4 மணிங்க, காலையில் 4 மணி அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து மணி வந்து 8 ஆகுது அப்படின்னா சின்ன முள்ளு ஏற்படுத்திய கோணம் என்ன? 4 மணிலிருந்து 8 மணி ஆறதுக்கு மணிமுள்ளால் உருவாக்கப்பட்ட கோணம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நமக்கு தெரியும் 4 மணிலிருந்து 8 மணி அப்படின்னா 1 மணி நேரம், அதாவது மொத்தம் எத்தனை மணி நேரம்? 4 to 8 அப்படிங்கிறது 4 to 8ங்கிறது 5 6 7 8 மொத்தம் 4 மணி நேரம். ஸோ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ கோணங்கிறத நம்ம எழுதி வச்சிருக்கோம். 1 மணி நேரத்துக்கு எத்தனை கோணம்? 30 டிகிரி ஏற்படுத்தும். அப்போ 4 மணி நேரத்துக்கு 4 × 30 ஆன்சர். 4 × 30 என்ன வருது உங்களுக்கு? 120 டிகிரி தான் ஆன்சர் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு. அடுத்த டாபிக் போயிடுவோம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா பெரிய முள் கோணம். ஸோ இது வந்து நிமிட முள்ளால் உருவாக்கப்பட்ட கோணம். ஃபர்ஸ்ட் பார்த்தது மணிமுள்ளால் உருவாக்கப்பட்ட கோணம் பார்த்தோம். இது வந்து நிமிட முள்ளால் உருவாக்கப்பட்ட கோணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுவும் நம்ம வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். ஆக்சுவலாக என்னன்னா இப்போ 1:20 அப்படின்னு இருக்குது. 1:20 அப்படிங்கிறது 1:60, அதாவது 1:50 அப்படின்னு சொல்லி மாறுதுன்னு வச்சுக்கோம். 1:60னா 2 மணிக்கு போயிடும். 1:20 அப்படிங்கிறது 1:50க்கு அப்படின்னு சொல்லி மாறுது. இதுல வந்து நிமிட முள்ளால் உருவாக்கப்பட்ட கோணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 1:20லேருந்து 1:50 போறதுக்கு எத்தனை நிமிஷம்? கரெக்டா 30 நிமிஷம். நமக்கு தெரியும் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி? 6 டிகிரி. அப்போ 30 நிமிஷத்துக்கு 180 டிகிரி. ஸோ 1:20லேருந்து 1:50 போகிறதுக்கு வந்து எத்தனை டிகிரி? 180 டிகிரி தான் உங்களுக்கு என்னது ஆன்சரு. ஓகேங்களா? அடுத்து நம்ம கடிகாரத்துடைய கடைசி டாபிக் வந்துட்டோம். அதுதான் நேரம் மாறுதல். ஆக்சுவலாக இந்த 8 டாப்பிக்கோட உங்களுக்கு இந்த கடிகார சமம் அப்படிங்கிறது முடியுது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? நேரம் மாறுதல் அப்படிங்கிற ஒன்றும் கிடையாதுங்க. இப்போது காலையில் ஒரு 6 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 6 மணி அப்படிங்கிறது 2 நிமிஷம்
தாமதமாக ஓடுகிறது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி 2 நிமிடம் வேகமாக ஓடுகிறது, இல்லாட்டி 5 நிமிஷம் தாமதமாக ஓடுது, 5 நிமிஷம் வேகமாக ஓடுது அப்படின்னா எப்படி டைம் மாறும் அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். காலை, அதாவது முற்பகல் 6 மணி காட்டக்கூடிய ஒரு கடிகாரம் 2 நிமிடம் தாமதமாக ஓடினால் பிறகு தற்போது 12 மணி காட்டுகிறது அப்படின்னா உண்மையான நேரம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எப்படி உண்மையான நேரம் என்ன அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற ஒரு கடிகாரம் 6 மணி தப்பாக காட்ட ஆரம்பிச்சு, 2 நிமிஷம் தாமதமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு, இப்போ மணி 12 ஆகுது அப்படின்னா உண்மையான நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ 1 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம் தாமதமாக ஓடுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம் தாமதமாக ஓடுது. இங்கே காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எவ்வளோ நேரம்? ஸோ 6 to 12 எவ்வளோ கேப்னு பாருங்கள். நீங்கள் கையை விட்டு எண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. 6லேருந்து 7, 8, 9, 10, 11, 12 கரெக்டாக எத்தனை மணி நேரம் வருது? 6 மணி நேரம் வருது. ஸோ 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு எத்தனை நிமிஷம்? 2 நிமிஷம் அப்படின்னா 6 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் உங்களுக்கு? 12 நிமிஷம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்குது? இது தாமதமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ தாமதமாக ஓடிச்சுன்னா அப்படின்னது 12 மணி 12 நிமிஷம் காட்ட வேண்டியது 12 மணின்னு சொல்லி காட்டுது. ஸோ உண்மையான நேரம் என்ன ஆன்சர்? அப்போ உங்களுக்கு 12 மணி 12 நிமிஷம் தான் ஆன்சரு. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். உதாரணத்துக்கு இப்போது அதே மாதிரி முற்பகல் 6 மணிங்க. ஓகேங்களா? முற்பகல் 6 மணி எடுத்துக்கோங்க. இந்த 6 மணி அப்படிங்கிறது 6 என்று வேகமாக ஓடுகிறது. மணிமுள்ளு என்ன பண்ணுது? வேகமாக ஓடுதுங்க. 6 நிமிஷம் வேகமாக ஓடுதுங்க. இப்படி 6 நிமிஷம் வேகமாக ஓடக்கூடிய ஒரு மணிமுள்ளு தற்போது 12 மணி என காட்டுகிறது எனில் உண்மையான நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி 6 மணிங்கிறது 6ன்னு சொல்லி காட்டுது, 6:06ன்னு சொல்லி காட்டுது. தற்போது மணி என்ன ஆகுது? 12 மணி ஆகுது அப்படின்னா உண்மையான நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 6 நிமிஷம் தாமதமாக ஓடுது. 6 நிமிஷம் தாமதமாக ஓடுச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு மொத்த எத்தனை மணி நேரம் கேப்பு? 6 to 12 6 மணி நேரம் கேப்பு. ஸோ 6 நிமிஷம்னா 6 36 நிமிஷம் என்ன பண்ணியிருக்கு உங்களுக்கு? ஸ்பீடாக ஓடி இருக்குது. ஸோ இந்த 12 மணிலேருந்து 36 நிமிஷத்தை கழிச்சிட்டிங்க அப்படின்னாக்க உண்மையான நேரம் கழிச்சிரும். ஓகேங்களா? ஸோ 11 to 12 அப்படிங்கிறது 60 நிமிஷம். 60 நிமிஷத்தில் உங்களுக்கு 36 கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மிச்சம் 24 நிமிஷம் கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னென்னா 11:24. ஸோ 11 மணி 24 நிமிஷம் தான் தவிர என்ன காட்டுது? இப்போ உங்களுக்கு 12 மணின்னு சொல்லி காட்டுது. ஸோ உங்களுக்கு என்னது? 11 மணி என்ன காட்டணும் உங்களுக்கு? ஆக்சுவலாக 11 மணி 24 நிமிஷம் காட்ட வேண்டியது 12 மணின்னு சொல்லி காட்டுது. இந்த 36 நிமிஷம் என்ன பண்ணியிருக்குது? இப்போ எக்ஸ்ட்ரா ஓடி இருக்குது. ஓகேங்களா? இது புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு லைட்டாக முன்னாடி போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக 6 மணிங்கிறது 6:06ன்னு காட்டுதுங்க. 1 மணி நேரத்துக்கு என்ன பண்ணுது? 6 நிமிஷம் வேகமாக ஓடுதுன்னு சொல்லிட்டாங்க கணக்கில். ஸோ 6 மணி என்னது? 6 நிமிஷம் வேகமாக ஓடுது அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 6 நிமிஷம் வேகமாக ஓடுது அப்படின்னா தற்போது மணி 12ன்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ எவ்வளோ கேப் இருக்குது? 6 மணி நேரம் கேப் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 6 நிமிஷம் வேகமாக ஓடுச்சுன்னா 6 மணி நேரத்துக்கு 36 நிமிஷம் வேகமாக ஓடி இருக்கும். ஸோ 11:24 காட்ட வேண்டிய இடத்துல 36 நிமிஷம் வேகமாக ஓடுனதுனால மணி இப்போ 12ன்னு சொல்லி காட்டுது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 11 மணி 24 நிமிஷம். முக்கியமாக அந்த கடிகார சமநிலை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முற்பகலா பிற்பகலா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க சில நேரங்களில்? முற்பகல் 6 மணி, அதுக்கப்புறம் பிற்பகல் தற்போது 12 மணின்னு காட்டுது, 6 நிமிஷம் லேட்டாக தாமதமாக ஓடுது, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க சில நேரங்களில். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க 6 to 12 மதியானம் அப்படின்னு நினச்சிக்கிட்டுவீங்க. ஸோ என்ன பண்ணணும்? நீங்கள் முற்பகலா பிற்பகலா அப்படிங்கிறத நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். முற்பகல் 6 மணியா இல்லை பிற்பகல் 5 மணியா அப்படிங்கிறத சரியாக பார்த்துட்டு கணக்கை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். நிறைய பேருக்கு கடிகார சமயம் ரொம்ப ஈஸியாகவே தெரியுங்க. ஆனால் அவங்க பண்ணுறக்கூடிய அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கால் தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ அதான் நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்க. நானே நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன், நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அது முற்பகல் டைம் காட்டுதா பிற்பகல் டைம் காட்டுதா அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிங்க. உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஸோ இந்த 8 டாபிக் தாங்க கடிகாரத்தில் மொத்தமே. இந்த 8 டாப்பிக்கை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. கடிகாரத்தில் எப்படிப்பட்ட சம்மு கேட்டாலும் உங்களால் கண்டிப்பாக தரவாக சூப்பராக செய்ய முடியும், கவனத்தோடு செஞ்சீங்க அப்படின்னா. நாங்கள் அங்கே கிறுக்கி செஞ்சுருக்கேன், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஆக்சுவலாக எனக்கு இப்படி தான் வரும். நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாதீங்க. நீங்கள் லைட்டாக நிப்பாட்டி உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி உங்களுடைய நோட்டில் நீங்கள் அழகாக தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாபிக் தான் முக்கியம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, அதை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத கொஸ்டினை முடிகிற வரைக்கும் நல்லா வாசிச்சுட்டு அப்புறமா செய்யுங்க. உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அடுத்ததான் நம்ம லாஜிக்கல் ரீசனிங்கில் கடிகாரத்துக்கு அப்புறமா ஒத்தத்தன்மை இருக்குது,
இருக்குது, கேலண்டர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி அடுத்து ஒரு 5 டாபிக்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம ஒரு வீடியோவில் மொத்த டாப்பிக்கும் முடிக்க பார்ப்போம். ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு டாபிக் நம்ம முடிப்போம். ஸோ இது வந்து கடிகார டாப்பிக்கை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம கேலண்டர்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய டாபிக்ஸ் வரப்போகுது. வரக்கூடிய குரூப் 1 குரூப் 4க்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.